பள்ளப்பட்டி அடுத்ததாக ஷேகுமார்களின் சேவையும் தேவையும் என்ற தலைப்பின் கீழ் நம்முடைய கிழக்கு பள்ளியுடைய தலைமையுமா மௌலானா மௌலியா ராஜல் ஹாஃபித் PM முகமது ஹபீப் முகமது நதவி தாவூதி ஹசரத் அவர்கள் சிறப்புரையாற்றுவார். பள்ளப்பட்டி இஸ்திமா இதுக்கு பயான். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா ரசூலில்லாஹ் وعلى آله وصحبه ومن والاه. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فتبسم ضاحكا من قولها وقال رب أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأدخلني برحمتك في عبادك الصالحين. وجاء في الحديث النبوي الشريف عن مجلس الذكر لا يشقى جليسه. சங்கைக்குரிய உலமாக்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, நீங்கள் எல்லாம் காலை ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு இங்கு பள்ளியிலே அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு மனிதன் பள்ளிக்கு ஒரு மார்க்க விஷயத்தை தெரிந்து கொள்கிற ஒரு நோக்கத்தை தவிர வேறு நோக்கம் இல்லாமல் பள்ளிக்கு வருவாரையானால் அவருக்கு பரிபூர்ணமான ஹஜ்ஜுடைய நன்மை என்று ஹதீஸிலே வருகிறது. மன் கதா இலல் மஸ்ஜித் லா யுரீது இல்லா அன் யதஅல்லம் அவ் யுஅல்லிம கைரன் ஃபலஹு அஜ்ரு ஹஜ்ஜின் என்று சொன்னார். ஒரு ரிவாயத்தில் அஜ்ரு உம்ரத்தின். அப்போ அந்த வகையிலே பெரியார்கள் உலமாக்கல் வாயிலாக ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வந்திருக்கிற எல்லோருக்குமே ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை அல்லாஹ் எழுதுகிறார். இரண்டாவது, பள்ளியிலே ஒரு தொழுகையை முடித்துவிட்டு நீங்கள் ஒதுவோடு அமர்ந்திருக்கிற காலமெல்லாம் மலக்குமார்கள் அந்த பள்ளியில் அமர்பவருக்கு துவா செய்கிறாங்க, அல்லாஹும்ம அஃபிர் லஹு வர்ஹம்ஹு. இப்போ மலக்குகளுடைய துவாவும் உங்களுக்கு கிடைத்து விடுகிறது. மூன்றாவது, பள்ளியிலே ஒருவர் தொழுது விட்டு ஒரு ஃபர்தை முடிச்சுட்டு அடுத்து நஃபிலுக்காக காத்திருந்தாலும் சரி, ஃபஜ்ருடைய ஃபர்தை முடித்தீர்கள், இப்போ அடுத்து இந்த மஜ்லிஸ் முடிந்ததும் இஷ்ராகோ துஹாவோ தொழுவீங்க. ஒரு தொழுகைக்கு பிறகு இன்னொரு தொழுகைக்காக காத்திருந்தால் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்கிறான், அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துகிறான். இந்த சிறப்பும் கிடைத்து விடுகிறது. நான்காவது, நாம் கேள்விப்பட்டிருப்போம், ஒருவர் ஜம்சம் அருந்தினால் எந்த நியத்தில் அருந்துகிறாரோ அது நிறைவேறும் என்று. ஆனால் அபூதாவுதிலே இதே விஷயம் பள்ளிக்கு யார் எந்த நோக்கத்தில் வருகிறாரோ அந்த நோக்கம் நிறைவேறும் என்று இருக்கிறார். நீங்கள் பள்ளிக்கு வருகிற போது நான் அல்லாஹ்விடம் கேட்கிற துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் என்ற எண்ணத்தில் வந்தால் அது நடந்தே தீரும். ஆக பள்ளியில் இருக்கிற இந்த விஷயம் இருக்கிறது, அது சாதாரண விஷயம் அல்ல. அப்படியானால் இந்த மஜ்லிஸே ஒரு உன்னதமான ஒரு மஜ்லிஸு தான். மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்திலே செல்வார்கள். காலையிலும் மாலையிலும் முறை வைத்து மலக்குகள் வர்றாங்க. மலக்குகள் அல்லாஹுடைய பெரிய படை. அந்த எண்ணிக்கை அல்லாஹவை தவிர யாரும் அறிய முடியாத ஒரு பெரும்படை. வமா யஅலமு ஜுனூத ரப்பிக இல்லாஹு, அவனை தவிர யாரும் அறிய முடியாது. அந்த மலக்குகளை அல்லாஹ் பல பணிகளில் அமர்த்துகிறான். அல்லாஹ்வுடைய பணியை தவிர வேறு எதன் பக்கம் அவர்கள் கவனம் செலுத்த மாட்டாங்க. அதில் காலையிலிருந்து அசர் வரை சிலருக்கு டியூட்டி, சிலருக்கு அசர்லேருந்து ஃபஜ்ரு வரைக்கும் டியூட்டி. இந்த வானவர்கள் அல்லாஹ்விடம் செல்கிற போது அல்லாஹ் கேட்பான், என்னுடைய அடியார்களை எந்த நிலையில் விட்டு விட்டு வந்தீர்கள்? அப்போது அந்த மலக்குமார்கள் சொல்லுவாங்க, அல்லாஹ்வுக்கு தெரியும், ஹதீஸில் அப்படியே வருது, அவனுக்கு தெரியும். அல்லாஹ் கேட்குறான், எப்படி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொல்லி. இப்போ அவங்க சொல்லுவாங்க, அவர்கள் உன்னை தஸ்பீஹ் செய்து கொண்டிருக்கிறார்கள், உன்னை தஹ்லீல் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்று உன்னை போற்றி கொண்டிருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உனது வஹ்தானியத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் கேட்பான், அவர்கள் என்ன நாடுகிறார்கள்? மலக்குகள் சொல்லுவாங்க, எல்லாம் அவர்கள் உன்னுடைய சொர்க்கத்தையும் அருளையும் நாடுறாங்க. அவங்க சொர்க்கத்தை கண்டிருக்கிறாங்களா? இல்லை. அப்போ கண்டிருந்தால் அவர்கள் எவ்வளவு தூரம் அதற்காக அமல் செய்வார்கள்?
அவர்கள் எதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்பான். எல்லாம் அவர்கள் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுறாங்க. அவங்க நரகத்தை பார்த்துருக்குறாங்களா? இல்லை. பார்த்துருந்தா எவ்வளவு பாதுகாப்பு தேடுவாங்க? பிறகு அல்லாஹ் சொல்லுவான், இந்த என்னுடைய அடியார்களுடைய விருப்பம் என்னவோ அதை அவர்களுக்கு நான் வழங்கிவிட்டேன். அவர்கள் எதை கண்டு அஞ்சுகிறார்களோ அதிலிருந்து அவர்களை நான் பாதுகாத்து விட்டேன் என்று அல்லாஹ் சொல்லும்போது ஒரு மலக்கு சொல்வார், யா அல்லாஹ், அந்த மஜ்லிஸில் நாங்கள் சொன்ன மாதிரி திக்ரில் தஸ்பீஹில் இருந்தாங்க ஒரு கூட்டம். அந்த வழியாக ஒரு மனுஷன் போனான். அவன் திக்ருக்காக வரல. இந்த எல்லோரும் உட்கார்ந்துருக்கிறத பார்த்து கொஞ்ச நேரம் உட்காரணும்னு உள்ளே வந்தான். வேறொரு வேலையாக உட்கார்ந்தான். அவன் எந்த அமலும் செய்யாதவன். இவனை நீ மன்னிச்சிட்டியான்னு கேட்பான். அப்போ தான் அல்லாஹ் சொல்லுவான், ஹும் கௌமுன் லா யஷ்கா ஜலீசுஹும். இந்த திக்ருடைய மஜ்லிஸிலே அமர்ந்த கூட்டம் இருக்கிறாங்களே, அவங்க எப்படிப்பட்ட கூட்டம்னா, அந்த கூட்டத்தில் உட்கார்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டான். ஹும் கௌமுன் லா யஷ்கா ஜலீசுஹும். அந்த கூட்டத்தில் அமர்ந்த யாரும் துர்பாக்கியசாலியாக ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, இந்த ஒரு ஹதீஸு தான் நமக்கு நல்லவர்களோடு அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய மக்களோடு அமரக்கூடிய எவருமே துர்பாக்கிய நிலையை அடையவே மாட்டாங்க. அப்போ நல்லோர்களுடைய சுஹபத் என்பது நமக்கு திருமறை வலியுறுத்துகிறது. நம்ம ஒவ்வொரு தொழுகையிலும் ஓதுகிற சூரா ஃபாத்திஹாவுமே நல்லோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு, யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த நல்லோர்கள் வழி, நல்லோர்கள் வழி என்று தான் கேட்குறோம். இல்லை, நல்லோர்கள் வாழ்ந்த பாதை, நல்லோர்கள் வாழ்ந்த அமல், அப்படி தான் அல்லாஹ் நமக்கு இப்படி கேட்க சொல்லலை. குர்ஆனுடைய வழி, ஹதீஸுடைய வழி என்று சிலர் சொல்வது போல அப்படி இல்லை. அந்த குர்ஆனின்படியும் ஹதீஸின்படியும் வாழ்ந்த நல்லோர்கள் வழி, அந்த வழியை தான் பின்பற்ற முடியும். நேரடியாக ஒவ்வொரு முஸ்லீமும் குர்ஆனை பின்பற்ற முடியாது. நேரடியாக ஒவ்வொரு முஸ்லீமும் ஹதீஸை பின்பற்ற முடியாது. அப்படி குர்ஆன்லேயும் கிடையாது, ஹதீஸ்லேயும் கிடையாது. பின்பற்றுமாறு அல்லாஹ் சொல்கிறது என்ன? குர்ஆன் ஹதீஸுடைய வழியில் வாழ்ந்த மக்களை தான் பின்பற்ற முடியும். ஒத்தபியா சபீல மன் அனாப இலை. அல்லாஹ் அழகாக சொல்கிறான், யார் முழுக்க என்னை சார்ந்து எப்போதும் கவனத்தை என் பக்கம் திருப்பி இருப்பார்களோ அவர்களது வழியை பின்பற்றுங்கள் என்று தான் அல்லாஹ் சொல்லுவான். இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நரகத்துக்கு போகிறவன் யார்? அல்லாஹ் ரசூலை பகைத்து கொண்டு வயத்தபி கைர சபீரில் மோமினின், உண்மையான மோமின்களுடைய பாதை அல்லாத வேறொன்றை யார் பின்பற்றுகிறானோ அவன் நரகவாதின்னு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ பின்பற்றுவது யாரை? நல்லோர்களை தான் பின்பற்ற முடியும். அந்த நல்லோர்களுடைய வழிகாட்டுதலை தான் பின்பற்ற முடியும். எனவே தான் நபிமார்கள் கூட அல்லாஹ்ட்ட என்ன துவா கேட்குறாங்க? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? தவஃபனி முஸ்லிமா வஅல்ஹிக்னி பிஸ்ஸாலிஹீன். யா அல்லாஹ், என்னை முஸ்லீமாக மரணிக்க செய், நல்லோர்களோடு என்னையும் சேர்த்தருள் என்று கேட்குறான் இல்லையா? ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவா என்ன? பிரம்மாண்டமான ஆட்சி, யாருக்கும் வழங்கப்படாத ஆட்சி இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஆட்சியை யாரும் கற்பனை செய்ய முடியாது. அப்படி ஒரு ஆட்சி அல்லாஹ் அவர்களுக்கு தருகிறான். பறவைகளுடைய மொழி தருகிறது, ஜின்னுகள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவங்க கேட்குற துவா என்னங்க? வஅத்கில்னி பிரஹ்மதிக ஃபீ இபாதிக ஸாலிஹீன். யா அல்லாஹ், உன்னுடைய அருளால் உன்னுடைய நல்லோர்களுடைய கூட்டத்தில் என்னையும் சேர்த்து விடு. அப்புறம் நபிமார்களே நல்லோர்கள் கூட்டத்தில் சேர்த்து விடு என்று துவா செய்கிற போது நாம் நல்லோர்களை விட்டு தேவையற்று இருக்க முடியுமா? நல்லோர்களை விட்டு நாம் தனியாக இருக்க முடியுமா? தனியாக சொர்க்கத்தை அடைய முடியுமா? என்ன, நீங்கள் துனியாலையும் நல்லோர்களுடைய உடன் இருக்கணும், ஆகிரத்துலேயும் அவங்களோட தான் சொர்க்கத்துக்கு போக முடியும், தனியாக போக முடியாது. உதுஹுலி ஃபி இபாதி, முதல்ல நல்லோர்கள் கூட்டத்தில் சேரு, அப்புறம்தான் வதுஹுலி ஜன்னதி, சொர்க்கத்துக்கு போக நல்லா சொல்கிறான். நீங்கள் முதல்ல மறுமையில் நல்லோர்களோடு சேர்ந்துட்டு தான் சொர்க்கமே போக முடியும், தனியாக அல்லாஹ் போக சொல்லவே இல்லை. இப்படி குர்ஆனிலும் சரி ஹதீஸிலும் சரி நல்லோர்களுடைய கூட்டத்தை விட்டு நாம் பிரிந்திருக்கவே முடியாது. உலகத்தில் நாம் எந்த அளவுக்கு சாலிஹீன்களோடு இருக்கிறோமோ நல்லவர்களோடு அவங்களோடு இருப்பாங்க. ஒரு காலத்தில் ஆசிரியர்கள் மாணவர்கள் அவங்க தான் ஷேக்கு முரீதாவும் இருப்பாங்க. உலகத்தில் அவங்களுக்கு இருந்த தொடர்புனால அல்லாஹ் சொர்க்கத்தில் எல்லாத்தையும் ஒன்றா தான் அனுப்புகிறான். ஒரு பெரிய அறிஞர் அபூ ஸுர்ஆ என்று ஒரு பெரிய இமாம் இருந்தான். அந்த இமாம் மரணித்து விட்டார்கள். அவர்கள் மரணித்த பிறகு அவருடைய மாணவர் ஒருவர் முஹம்மத் பின் முஸ்லிம் என்பவர் கனவில் அவரை கண்டு கேட்குறாங்க, மா ஃபஅல அல்லாஹு பிக்க. இமாம் அபூ ஸுர்ஆவிடத்தில் கேட்குறாங்க, இமாம் அபூ ஸுர்ஆ அவர்களே,
அல்லாஹ் உங்களோடு எப்படி நடந்துக்கிட்டான்னு கேட்டான். இப்போ அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் மலக்குமார்களுக்கு உத்தரவிட்டான், அல்ஹிகூஹு பி அபி அப்துல்லா வ அபி அப்துல்லா வ அபி அப்துல்லா, இவரை அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க, இன்னொரு அபு அப்துல்லாவோடு சேருங்க. 3 அபு அப்துல்லாங்கிறது அந்த காலத்தில் ஒருத்தருக்கு அப்துல்லான்னு மகன் இருந்தால் அவர் அப்துல்லாவுடைய தந்தைன்னு அழைக்கப்படுவார். அக்காலத்தினுடைய மரபு. 3 அபு அப்துல்லாவோடு சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். யார் அந்த 3 அப்துல்லாக்கள்? ஒருத்தர் இமாம் மாலிக், இன்னொருத்தர் இமாம் ஷாஃபிஐ, இன்னொருவர் இமாம் அஹ்மத். இந்த 3 பேரும் அவருடைய ஆசிரியர்களோடு மாணவரையும் சேர்த்துருங்கன்னு அல்லாஹ் சொன்னான். இந்த துனியாவில் நீங்கள் யாரோடு இருப்பீங்களோ அவங்களோடு தான் உங்களுக்கு சொர்க்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு தோழர் வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ் மத்தஸ்ஸா, கியாமத்து எப்போது வரும்? நபிஸல்லாஹு கேட்பாங்க, கியாமத்து வருவது இருக்கட்டும், நீ என்னப்பா தயார் பண்ணி இருக்கிறாயின்னு கேட்பாங்க. அவர் சொல்லுவார், நான் நிறைய தொழுகைகள் நஃபில்கள்லாம் இல்லை, ஏதோ ஃபரதை செய்கிறேன், நிறைய நஃபிலான நோம்புலாம் நான் வைக்கல, அந்த அளவுக்குலாம் என்கிட்ட ஒன்றும் இல்லை, ஆனால் ஒரே ஒரு அமல் இருக்குது, நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்வையும் அவனுடைய ரசூலையும் நேசிக்கிறேன்னு சொன்னேன். அப்போ நபிஸல்லாஹு சொன்னாங்க, அல் மர்உ மஅமன் அஹப்ப, ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பார்னு சொன்னாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டபோது சந்தோஷம் அடைந்தது போல் வேறு எப்போதும் சந்தோஷம் அடைஞ்சது கிடையாது. அப்போ இதுதான் அசல் விஷயம். துன்யாலையும் சரி ஆகிரத்திலையும் சரி நபிமார்கள் நல்லோர்கள், இந்த மையத், நல்லோர்களிடமான மையத், அவங்க தான் நேர்வழி பெற்றவர்கள். குர்ஆன் அதைத்தான் சொல்லும், உலாயிக்க அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபியீன் வஸ்ஸித்தீகீன் வஷ்ஷுஹதா வஸ்ஸாலிஹீன். இதைத்தான் எல்லாருமே என்ன செஞ்சாங்க, கேட்டாங்க. எனவே அருமையானவர்களே, ஒரு மனிதன் சத்தியத்தில் நிலைத்திருப்பதற்கு நல்லோர்களுடைய சுஹபத்தும் நல்லோர்களுடைய தோழமையும் தேவைப்படுது. நல்லோர்களுடைய சுஹபத்தில் இருக்கும்போது கல்பு அதனுடைய தாக்கம் வேறு, அந்த நிலையிலிருந்து சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் என்னங்க வேறு. இப்போ பாவ சிந்தனைகளிலிருந்து மனிதன் விலகி இருப்பதற்கு தான் யாரை கண்டால் அல்லாஹுடைய நினைவு வருமோ, யாரை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வருமோ அவர்களோடு இருப்பது அதற்காக வேண்டிதான். எனவே உலகத்தில் ஒரு சீரான பாதையில் போகணும்னு சொன்னால் நல்லவர்களுடைய மஜ்லிஸில் உட்காரணும், திக்ருடைய மஜ்லிஸுகளில் உட்காரணும். உலகத்தில் ஆக சிறந்த மஜ்லிஸ் என்பது திக்ருடைய மஜ்லிஸு தான். ஒரு அடியான் எந்த அளவுக்கு திக்ரு செய்கிறானோ அல்லாஹ்வை, அந்த அளவுக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படுகிற நபராக ஆயிடுவான். துவா உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளப்படணும்னு சொன்னால் எப்போதும் அல்லாஹ்வுடைய திக்ரில் இருங்க. திக்ரு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அடியான் அவருடைய துவாவை மன்னித்து அவருடைய துவாவை ஏற்றுக்கொள்கிறான். இதுதான் கடந்த காலங்களிலும் உதாரணம். அதுதான் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ஒரு பெரிய நகரத்திற்கு வருவாங்க. ஒரு நீண்ட சம்பவம். இப்போ ஒரு கடையில் உட்கார்ந்துருப்பாங்க. அந்த கடையில் அந்த வேலை செய்கிறவர் நாவை அசைத்து கொண்டே வேலை செய்கிறாரு. இப்போ இமாம் கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப நேரமாக. நாவை அசைத்து கொண்டு இருக்கிறீர்களே, என்ன விஷயம்னு கேட்பாங்க. நான் துவா செஞ்சுக்கிட்டே இருப்பேன், திக்ரு செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னு சொல்லி இமாம் அவர்கள் கேட்டாங்க, இப்படி எவ்வளோ வருஷமாக இருக்கிறீங்க? 30 வருஷமாக நான் இருக்கிறேன். 30 வருஷமாக எப்போதும் திக்ரு செய்கிறீங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொடுத்துருக்கணுமே, அப்படி ஏதாவது அற்புதத்தை பார்த்துருக்கீங்களா? ஆமாம், நான் துவா கேட்டால் துவா கபூல் ஆகிடும், துவா கேட்டால் துவா கபூல் ஆகிடும். ஒரு துவா தான் இன்னும் நடக்கலை, அதுவும் நிறைவேறும் என்று நான் நினைக்கிறேன்னு சொன்னேன். அது என்னப்பா அது? இந்த காலத்தின் பெரிய அறிஞர் என்று இமாம் அஹ்மத் என்று ஒருத்தரை எல்லாரும் சொல்கிறாங்க. நான் அவரை தான் சந்திக்கணும், சந்திக்கலை. அப்போ இமாம் சொன்னாங்க, அல்லாஹ் உன் கடைக்கே என்னை இழுத்து கொண்டு வந்து நிறுத்திட்டான்பா, நான் தான் அந்த அஹ்மதுன்னு சொன்னாங்க. அருமையானவர்களே, திக்ருடைய அந்த சிறப்பு அப்படிப்பட்டது. நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய நாவுகள் அல்லாஹ்வை துதிக்கிறதோ அந்த அளவுக்கு உங்களுடைய கோரிக்கைகள் அல்லாஹ்வுடைய அரிசில் ஏற்கப்படும். மக்கள் இன்றைக்கு துவா இல்லை, துவா கபூல் ஆகிறது இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. காரணம் என்ன? திக்ரு செய்கிற நேரங்கள் ரொம்ப குறைவு இல்லையா? திக்ருக்கு எந்த விதமான நிபந்தனையும் இல்லை. எல்லா நிலைகளிலும் திக்ரு செய்யலாம். நீங்கள் கடையில் உட்கார்ந்தாலும் வியாபாரம் நடக்காத நேரங்களில் திக்ரு செஞ்சுக்கிட்டே இருக்கலாமே. அந்த வகையில் தான் இது போன்ற மஜ்லிஸுகளும் பெரியார்களுடைய தொடர்பும் நமக்கு தேவைப்படும். அருமையானவர்களே, அல்லாஹ் ஈமான் கொண்ட யாரையுமே முடிந்தவரை நரகத்துக்கு அனுப்புகிறதே இல்லை. ஏதாவது ஒரு சாக்கில் அல்லாஹ் அவரை சொர்க்கத்துக்கு தான் அனுப்புவான் ஈமான் கொண்ட மக்களை. குர்ஆனில் ஹதீஸில் வந்த விஷயங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஒரு பாவம் செஞ்ச பாவியை கூட நரகத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கு அல்லாஹ் ஒரு 10 வழி வச்சுருக்கிறான். இந்த 10 வழியும் பயனளிக்காதவன் தான் நரகத்துக்கு போவான். அல்லாஹ் பாதுகாக்கணும்.
10 வழி. இதில் ஏதாவது ஒன்றில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்னு சொன்னால் பாவிகளை அல்லாஹ் நரகத்திற்கு செல்லாமல் பாதுகாத்து சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். அந்த 10ல் ஒன்று, இந்த 10 விஷயங்கள் என்ன? முதலாவது தௌபா, பாவங்களை எண்ணி வருத்தப்படுறது. இந்த மாதிரி வருத்தம் எப்போ வரும்? பெரியார்கள், ஷேகுமார்கள் அவங்க கூட இருந்தால் தான் பாவம் நமக்கு வருத்தத்தை தரும். நாம் உலகத்தில் முஸ்லீம் அல்லாத காஃபிர்கள், பாவிகள் எல்லாரோடையும் கலந்துருந்தால் அவங்க செய்கிற தப்பை பார்த்து பார்த்து பாவம் சகஜமாக தான் வரும். அப்போது பாவம் செஞ்ச பாவிங்கிற எண்ணம் எப்போ வரும்? நல்லோர்கள் ஷேகுமார்களோடு தொடர்பு இருந்தால் தான் முதல்ல அந்த எண்ணமே வரும். முதல்ல அதை நம்ம புரியணும். அப்போ ஒரு அடியான அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான ஃபஸ்ட்டு வழி என்ன? நான் ஒரு பாவி அப்படிங்கிற அந்த வருத்தம் உள்ளத்தில் இருந்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஹதீஸில் வந்த துவாக்களை எல்லாம் பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த துவாக்கள், அல்லாஹ் என் பாவத்தை நான் ஒத்துக்கொள்கிறேன், நான் பாவி, இந்த எண்ணம் இருந்தால் அல்லாஹ் எப்படியோ மன்னிச்சிருவாங்க. எத்தனை சம்பவங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு நொடி ஒரு பாவி வருத்தப்பட்டுட்டாலே, உண்மையாக வருத்தப்பட்டுட்டாலே அவருடைய பாவங்கள் அத்தனையும் அழிச்சிடும். இது முதல் கட்டம். ரெண்டாவது என்ன? ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார், யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. தௌபா வேறு, இஸ்திக்ஃபார் வேறு. தௌபானா வருத்தப்படுறது, இஸ்திக்ஃபார்னா யா அல்லாஹ் என் பாவத்தை மன்னிச்சிரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தூய நபி. அவங்க ஒரு சபையில் இருந்தால் அவங்க நாவு அசைந்து கொண்டே இருக்கும். சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நடவடிக்கைகளையும் பார்ப்பாங்க. என்னதான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ரப்பி ஃபிர்லி வ துபு அலை இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம். யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, என் தௌபாவை ஏற்றுக்கொள், நீ தான் தௌபாவை ஏற்பவன், நீ கருணையாளன். இதை 100 தடவை ஒரு மஜ்லிஸில் சொல்கிறான். இப்போ நாம் எத்தனை தடவை சொல்ல வேண்டிய தேவை இருக்குது? இந்த ரப்பி ஃபிர்லி வ துபு அலை, யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றெல்லாம் சொல்லி பழகணுன்னா அதுக்கு தான் நல்லவர்களுடைய மஜ்லிஸுகள். அப்போ இந்த இஸ்திக்ஃபார் இருந்துச்சுன்னா அல்லாஹ் மன்னிச்சிருவான். மூணாவது என்னங்க? இதெல்லாம் பாவம் கூட 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 இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டம். ஒரு அடியானுடைய பாவங்கள் நிறைய இருக்குதா, அல்லாஹ் அதை மன்னிக்கிறதுக்கு வச்சிருக்கிற மூணாவது வழி என்ன? அல் ஹசனாத்துல் மாஹியா, பாவங்களை அழிக்கிற அமல்கள் என்று சில அமல்கள் இருக்குது. அது பாவத்தை அழிச்சிரும். பாவங்களை அழிக்கிற அமல்கள் அல்லாஹ் திருமறையில் சொல்லுவான், இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன ஸய்யிஆத், நல்லறங்கள் பாவங்களை அழிக்கும். ஒது செய்கிறீங்க இல்லையா, நீங்கள் ஒது செய்வதற்காக வாய் கொப்பளித்தால் இந்த வாயினால் நடந்த பாவங்கள் வெளியேறிடும். நாசிக்கு தண்ணீர் செலுத்தினால் அந்த பாவங்கள் வெளியே போயிடும். மகத்தை கழுவினால் கண்ணால் பார்த்த பாவங்கள் வெளியேறிடும். கையை கழுகிற போது அந்த பாவங்கள் போயிடுது. தலைக்கு மசேஜ் செஞ்சால் பாவம் காது வழியாக போயிடுது. இந்த ஒதுங்கிற அமல் முடிகிற போது ஹதீஸில் வருது, ஹத்தா யஹ்ருஜ நகியம் மினத் துனூபி, அவர் பாவத்திலிருந்து சுத்தமாயிடுறாரு. ஒது செஞ்சு முடித்தா பாவம் வெளியே போயிடுது. இதுதான் ஹசனாத்துல் மாஹியா. ஒரு மூமினுடைய பாவத்தை அல்லாஹ் எந்த நல்லறத்தை கொண்டு மன்னிப்பான்னு சொல்லவே முடியாதுங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, இன்னல் ஹஸ்லா, ஏதாவது ஒரு அம்சம், அதனால தான் நம்ம எதையும் லேசாக நினச்சிடக்கூடாது. ஒரே ஒரு அம்சம், தக்கூனு ஃபிர் ரஜுல், அது ஒரு மனுஷன்ட்ட இருக்குது, ஒரு முஸ்லீம்கிட்ட ஏதாவது ஒரு அம்சம் இருக்குதுங்க. அந்த ஒரு அம்சம் இருந்தால் அந்த ஒன்றை கொண்டு அல்லாஹ் அவருடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சிடலாம். அது ஒதுவாக கூட இருக்கலாம்னு சொன்னாங்க. பொதுவாக கூட இருக்கலாம். அப்போ பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்ம செய்யக்கூடிய நல்லறங்களை காரணமாக வச்சு தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு, நம்ம வாழ்க்கையில் கடைபிடிக்கிற எந்த அமலை கொண்டு நீங்கள் ரோட்டில் போகிற ஒரு மக்களுக்கு இடையூறு தருகிற ஒரு பொருளை அப்புறப்படுத்தினால் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும். அது காரணமாயிடலாம். எத்தனை சம்பவங்களை நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. ஒரு ஆளுப்பா எந்த அமலும் செய்யலை, அவருக்கே தெரியாது, நான் பாவி தான், நரகத்துக்கு போகிறேன்னு நினைக்கிறாரு. அல்லாஹ் மலக்குமார்கள்ட்ட சொல்கிறான், என்னப்பா அமல் செஞ்சுருக்கிறாரு? பார்த்த வரைக்கும் ஒன்றும் இல்லை இருக்குது. அவர் ஒரு நாள் ரோட்டில் போகிறாரு, ஒரு மரக்கிளை உடஞ்சி கிடக்குது, மக்கள் சிரமப்படுறாங்க, அதை பாதையிலிருந்து அகற்றினார். அது எனக்கு தெரியும், அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புங்கிறான். அப்போ எந்த ஒரு செயலையும் நீங்கள் அலட்சியப்படுத்திட முடியாது. அல்லாஹ் எதை கொண்டு பாவத்தை மன்னிப்பான்? அதான் உலமாக்கள் பேர் வச்சாங்க அல் ஹசனாத்துல் மாஹியா, பாவங்களை அழிக்கிற நல்லறங்கள். நாலாவது என்னங்க? அல் மசாயிபுல் முகஃபிரா, பாவம் நிறைய நம்ம வாழ்க்கையில் செஞ்சுக்கிட்டே இருக்கோம் இல்லையா, இந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்குன்னே அல்லாஹ் துன்பங்களை தருவாங்க, சோதனையை தருவான்.
கால் இடறிடுது, பாவம் மன்னிக்கப்பட்டுரும். சரிங்களா? அதனால தான் நல்லவர்கள் ஏதாவது நடந்தால் உடனே என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நம்மளாக இருந்தால் ஐயோம்போம், இதை கீழே விழுந்துட்டோம் ஐயோம்போம், அவங்க சொல்லுவாங்க கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான், அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். காய்ச்சல் வந்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். தலைவலி வந்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். காலில் முள் குத்துச்சு, கஃபாரா, அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லீமுக்கு ஏற்படுகிற சிறிய பெரிய எல்லா துன்பங்களும் கஃபாரா தான். அப்போ பாவம் நமக்கு ஏற்படுகிற எந்த அளவுக்குனா, சில நேரங்களில் சில பொருளை நாம் எங்கே வச்சுருப்போன்னு தேடுறோம் இல்லையா, தேடுறோம். அப்போ ஒரு பதட்டம் வருது பாருங்கள். இந்த தேடி அந்த பொருள் கிடைக்கிறதுக்குள்ளே நீங்கள் படுற அவஸ்தை இருக்குது பாருங்கள், அது கஃபாரான்னு ஆயிஷா அறிவிக்கிறான். நம்ம தேடுற அந்த நேரத்தில் எவ்வளோ துணிலையா, பாக்கெட்டில் தான் நான் வச்சேன், எங்கே போச்சு, இங்கே வச்சனா அங்கே வச்சனான்னு தேடுறீங்க. அதுக்கப்புறம் அது கிடைக்கிறது ஒரு சந்தோஷம்னா, அதை விட பெரிய சந்தோஷம் அந்த 5 நிமிஷம் தேடின நேரத்தில் ஏற்பட்ட பதட்டம் இருக்குது பாருங்கள், இது கஃபாரா. அல்லாஹ் எவ்வளோ பெரிய கிருபையாளன் பாருங்கள். நம்ம செஞ்ச அத்தனை அட்டூழியங்களையும் உலகத்தில் நடக்கிற இந்த சின்ன சின்ன கஷ்டங்கள் எல்லாமே கஃபாரா தான். உலகத்தில் காஃபிர்கள் நிம்மதியாக இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது, நிம்மதி இல்லை, நாம் தான் நிம்மதியாக இருக்கிறோம். வெளியில் வருகிற இந்த எல்லா கஷ்டமும் கஃபாரா. இதெல்லாம் தாண்டி ஒரு முஸ்லீம் நரகத்துக்கு போகிறதுக்கு அல்லாஹ் வழியே என்னங்க வைக்கல. நாளாச்சா ஒரு முஸ்லீம் இன்னும் நிறைய பாவம் செய்கிறாருங்க இல்லையா, நிறைய. மேலே சொன்னதெல்லாம் தப்பிக்கலை, மேலே எதுவுமே இல்லை, தௌபா இல்லை, இஸ்திக்ஃபார் இல்லை, நல்லறங்கள் இல்லை. உலகத்தில் சில பாவிகளுக்கு நோயே வராது, அப்படியும் இருக்கலாம், வராமல் இருந்தால் ஆபத்து. 5வது என்ன? ஷஃபாஅத்துன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானாருடைய பரிந்துரை சொர்க்கத்தில். அதை கொண்டு ஒருத்தன் சொர்க்கத்துக்கு போயிடலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பரிந்துரையில் போயிடலாம். சரி, ஒருத்தனுக்கு பெருமானாரும் பரிந்துரை செய்யலைங்க, அப்படி செய்யாமல் இருக்க மாட்டாங்க, அப்படி சில பேர் இருந்தாங்கன்னு வைங்க. அடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவருடைய ஷஃபாஅத்தை உம்மத்தில் உள்ள நல்லவர்கள்ட்ட விட்டுருவாங்க. யார்கிட்ட? நீங்கள் பார்த்துக்குங்க அவனை. நீங்கள் சில நேரங்களில் சில காரியங்கள் அப்படி செய்கிறோமா இல்லையா, பெரியவங்க செய்ய மாட்டாங்க, நீங்கள் பார்த்துக்குன்னு யார்கிட்டயா விட்டுருவாங்க. பெருமானார் சில பேர் அப்படி விட்டுருவாங்க. இப்போ அடுத்த கட்டம் என்ன? ஷஃபாஅத்துல் முஃமினீன், சாலிஹீன்கள், பெரியார்கள், ஷேகுமார்கள், அவங்க பரிந்துரை செஞ்சு தப்பிச்சு என்ன செஞ்சிருவான்? சொர்க்கத்துக்கு போயிடுவான். புரியுங்களா? அதில் தப்பிச்சு அல்லாஹ் ஒரு வழி, ஒரு சாக்கு. சரி, அவர் சொல்கிறாரா, சரிப்பா சொர்க்கத்துக்கு போ, அவருடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிருவான். புரியுங்களா சொல்கிறது? அடுத்த கட்டம் என்ன? 7வது. புரியுங்களா? துஆவுல் முஃமினீன். ஒருத்தன் பெரிய பெரிய பாவமெல்லாம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, யாருமே கண்டுக்கல்ல. அல்லாஹ் சில நேரங்களில் முஸ்லீம்கள் செய்கிற துவாக்கள், யா அல்லாஹ் இந்த மையத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் இவரை மன்னிச்சிரு என்று நாம் கேட்குற துவா இருக்கு இல்லையா, அந்த துவாவில் அல்லாஹ் என்னச்சிருவான்? மன்னிச்சிருவான். அதனால தான் ஒரு ஜனாசாவில் கலந்து கொண்டால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இறந்து விட்ட தோழருக்காக அஹ்லிஸூ லஹு துஆ, அவருக்காக உளப்பூர்வமாக துவா செய்யுங்க. அந்த துவாவில் கூட அல்லாஹ் என்ன செஞ்சிடலாங்க? மன்னிச்சிடலாம். அல்லாஹ் மன்னிக்கிறதுக்கான 7வது காரணம். அல்லாஹ் ஒரு அடியானை மன்னிப்பதற்கான 8வது காரணம் என்ன தெரியுமா? நாம் இறந்து போனவர்களுக்காக செய்கிற ஈசால் சவாபுகள், அவர்களுக்காக நாம் குர்ஆன் ஓதுகிறோம், அவர்களுக்காக சதகா செய்கிறோம், அவர்களுக்கு நாம் செய்கிற நல்லறங்கள், இது ஒரு அடியானை சொர்க்கம் போக காரணமாக்கிறோம். சில ஹதீஸுகள் வருது, சில இறந்து விட்டவர்கள் கடுமையான துன்பத்தில் இருப்பாங்க, ஒரு நாள் அந்த துன்பம் முழுசாக மலர்ச்சியாக மாறிடும். இப்போ அவங்களே அல்லாஹ்ட்ட கேட்பாங்க, அல்லாஹ் இந்த நிலை திடீரென்று மாறுவதற்கு என்ன காரணம்? உன்னுடைய மகன், உன்னுடைய சகோதரன், உன்னுடைய பிள்ளைகள் உனக்காண்டி நன்மை எத்தி வச்சாங்க, அந்த நன்மையின் மூலம் உனக்கு மன்னிப்புன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம இறந்தவர்களுக்கு ஈசால் சவாப் செய்கிறது அதுதான். 8 விஷயங்களாச்சா. 9வது என்னங்க? ஒருத்தன் பெரிய பாவியாக இருக்கிறாங்க, மேலே உள்ள எதுலேயுமே மன்னிப்பு கிடைக்கல, கபூரில் வச்சதும் கபூர் நெருக்குது பாருங்க, அதை கொண்டு அல்லாஹ் உலகத்திலே தண்டனை கொடுத்துருவான், மறுமையில் தண்டிக்க மாட்டான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, அல்லாஹ் எப்படிப்பட்ட நீதிமானுன்னு சொன்னால், ஒரு முஸ்லீமை ஒரு தடவை தண்டித்தா 2வது தடவை அல்லாஹ் தண்டிக்க மாட்டான்னு சொன்னான். ஒரு தடவை தண்டித்த ரப்பு கபூரில் வேதனை நடந்தால் அப்புறம் மறுமையில் கிடையாது. சொன்னாங்க, கபூருடைய அழுத்தம் இருக்கு இல்லையா, அந்த அழுத்தத்தில் அவன் செஞ்ச அம்புடு பாவமும் கரிஞ்சு எரிஞ்சு போயிடும், அல்லாஹ் மறுமையில் விசாரிக்க மாட்டான். இது ஹதீஸில் வருது. பெருமானார் சொன்னாங்க, கபூருடைய அழுத்தம் கூட பாவத்திற்கு பரிகாரம்தான். கடைசி
ஒன்று இருக்குதுங்க. ஒரு பெரிய பாவியோடு வர்றான் சரிங்களா. மறுமையில் மஹ்ஷர் மைதானத்தில் அவன் பாவம் நல்லறங்களை பொறுத்து உள்ளத்தில் பேதி, உள்ளத்தில் அச்சம், அவனுடைய பாவத்தை பொறுத்து இருக்கும். ரொம்ப பாவம் செஞ்சவன் இருக்கான் இல்லையா, மறுமையில் அல்லாஹ் அவனை அலைக்கழிக்க விடுவான். அஹ்வாலு யௌமில் கியாமா, மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் அலைக்கழிப்பான். இந்த அலைக்கழிப்புலே பாவத்தை எல்லாம் மன்னிச்சிடுவான். இப்போ நாமளே சில பேர் தப்பு பண்ணுறான்னு வைங்களேன், ரொம்ப பண்ணுறான், இவனை சுத்தலில் விடுவோன்னு விடுறோம் இல்லையா, அந்த சுத்தலில் விடுறது அவன் பண்ணின சேட்டைக்கான தண்டனை. அதே மாதிரி தான் மஹ்ஷரில் அல்லாஹ் சில பேரை ரொம்ப சுத்தலில் விடுவான். அந்த சுத்தலில் விட்டுட்டு வருவான், உன் பாவத்தை மன்னிச்சு நான் சொர்க்கத்துக்கு போயிடுவோங்கிறான். இதுதான் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு வைத்திருக்கிற இந்த 10 கட்டங்கள். இந்த 10லையும் மன்னிக்கப்படாதவன் துர்பாக்கியசாலி. அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து நம்மை பாதுகாக்கணும். அருமையானவர்களே, ஆக அந்த அடிப்படையில் இந்த தீனுடைய இந்த விஷயங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் வருவதற்கு தான் இது போன்ற மஜ்லிஸுகள், ஷேகுமாருடைய தொடர்புகள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லாஹ் கூனு மஅஸ் ஸாதிகீன், வாய்மையாளர்களோடு நல்லோர்களோடு இருங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நல்லோர்களுடைய தோழமைக்காக தான் எல்லா காலத்திலும் பெரிய பெரிய இமாம்கள் அவங்கெல்லாம் கூட ஹதீஸில் குர்ஆனில் ஆய்வு செய்வாங்க, சட்டங்கள் ஆய்வு செய்வாங்க. ஆனாலும் உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு கொஞ்ச நேரம் யாராவது பெரியார்கள்ட்ட போயிடுவாங்க. இமாமுல் ஆதம் அபு ஹனீஃபா அவர்கள் மாபெரும் சட்டமேதை, ஏறத்தாழ 12 லட்சம் மசாயில்கள் சட்டங்களை ஆய்வு செய்த பெருமகன். அவர்கள் ஹஜ்ரத் இமாம் ஜாஃபரு சாதிக் ரலியல்லாஹு அன்ஹு, பெருமானாருடைய வழித்தோன்றல், அவங்க கூட போய் 2 வருஷம் இருந்தாங்க. சொல்லுவாங்க, அந்த 2 வருஷம் இல்லைன்னா அபு ஹனீஃபா இல்லைன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் காலத்தில் உள்ள ஞானிகள் சூஃபிகளுடைய மஜ்லிஸில் போய் உட்காருவாங்க. இமாம் அஹ்மது பின் ஹம்பல் அவங்க காலத்தில் பிஷ்ருல் ஹாஃபி இருந்தாங்க. பிஷ்ருல் ஹாஃபி அவர்களோடு இமாம் அஹ்மத் ரொம்ப தோழமையில் இருப்பாங்க. இமாம் அஹ்மதுக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, அவங்கள சந்திக்க வந்த யாராவது சூஃபிகளாக ஞானிகளாக இருந்தால் தன்னுடைய பிள்ளைகள்கிட்ட சொல்லுவாங்க. பல பேர் சந்திக்க வருவாங்க. சில பேர் வந்தால் இமாம் அஹ்மத் தன்னுடைய பிள்ளைகளை அவர் பின்னால் போங்கன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தூரம் போயிட்டு வாங்கன்ட்டு. வந்த உடனே அந்த பிள்ளைகள் கேட்பாங்க, யாராரோ வர்றாங்க, இவர் வந்தப்போ இவர் கூட போக சொன்னீங்களே, எப்போ அவர் பெரிய சூஃபி ஞானி, பெரிய ஷேக்கு, நீ அவர் பின்னால் போகிறதுனால கூட அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்திடலாம். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் சொல்லுவாங்க. இந்தியாவுடைய தலை சிறந்த உலக பிரசித்தி பெற்ற அறிஞர் ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி அவங்களும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழித்தோன்றல் தான். பெரிய உலகம் பூரா அறிமுகமான அறிஞர். எவ்வளவுதான் அறிமுகம் உலகமே போற்றினாலும் அடிக்கடி ராய்ப்பூர் வந்துடுவாங்க. ராய்ப்பூரில் ஷேக் அப்துல் ரஹீம் அவர்கள்ட்ட வந்து அவங்களுடைய கான்காவில் உட்காந்து சில நாட்கள் ஏத்திகாஃபில் தனிமையில் உட்காந்துட்டு தான் போவாங்க. ஏன்னா உலகம் பூரா போகிறோம், உள்ளத்தில் எத்தனையோ அழுக்குகள் படியுது, அந்த அழுக்குகளை நீக்கிறதுக்கு இந்த கான்காவில் தான் தீர்வு என்று ஹஜ்ரத் மௌலானா அபுல் ஹசன் நத்வி சொல்லுவாங்க. அருமையானவர்களே, இவ்வளோ பெரிய அறிஞர்கள் இமாம்கள் எல்லாம் நல்லோர்களுடைய தொடர்பு தேவை என்று கருதுகிற போது நாம் தேவையில்லை என்று எப்படி நினைக்க முடியும்? எல்லாம் அல்ல அல்லாஹ் நல்லோர்களோடு வாழச் செய்து நல்லோர்களோடு மரணிக்க செய்து நல்லோர்களோடு எழுப்புவானாக. வஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பள்ளப்பட்டி திக்ர், பள்ளப்பட்டி இஸ்திமா பயான்.